நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. சித்தரைவில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சித்தரைவு பேருந்து நிறுத்தம் பகுதி வழியாக கொடைக்கானல், பன்றிமலை, ஆடலூர் ஆகிய மலைப்பகுதிகளுக்கும், ஐயம்பாளையம், வத்தலகுண்டு, சித்தையன்கோட்டை, ஆத்தூர், செம்பட்டி, திண்டுக்கல் ஆகிய பகுதிகளுக்கும் தினமும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகிறது. இந்நிலையில் சித்தரேவு பகுதியை கடந்து செல்லும் வாகனங்கள் சாலையின் இருபுறமும் போக்குவரத்திற்கு இடையூறாக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளால் அப்பகுதியை வாகனங்கள் கடந்து செல்லும் போது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்த நிலையில் ஆக்கிரமிப்பு செய்தவர்களுக்கு நெடுஞ்சாலைத்துறை சார்பாக கடந்த சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு முறையாக நோட்டீஸ் வழங்கப்பட்டதின் பேரில் ஒரு சிலர் தாங்களாக முன்வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றிக் கொண்டனர். அகற்றப்படாத ஆக்கிரமிப்புகளை 4/2/2025 இன்று நெடுஞ்சாலைத்துறை கோட்ட உதவி பொறியாளர் கண்ணன் மற்றும் உதவி பொறியாளர் பரத் ஆகியோர் தலைமையிலும், வருவாய் ஆய்வாளர் ஷர்மிளா மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் கோவிந்தராஜ் முன்னிலையில் சித்தரேவு பகுதியில் சாலையின் இருபுறமும் ஏற்படுத்தப்பட்டிருந்த ஆக்கிரமிப்புகளை காவல்துறையினர் பாதுகாப்புடன் அகற்றப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் ஆத்தூர் செய்தியாளர் BS பக்ருதீன்.